வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னது ப்ரோ இந்த ஃபோன்? நான் கூட என்ன ஷாக் ஆனேன்னா 80 லிட் பத்தில பேச போறோம், என்ன குறுக்கால என்னமோ வருது அப்படின்னு பாக்குறேன். இதே மாதிரியே ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல 80 லிட் இருந்தா அப்படி இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். சரி, மொத்தம் 80 லிட் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோ. லீக்லாம் பார்த்தது ஒரு காலம். அப்போ நம்ம வந்து எப்படிலாம் நம்மளே ட்ரீம் பண்ணோம், ஊரில் 80 லிட் இப்படி இருக்குமோ, இது பீட் பண்ணுமோ அப்படின்னு நினச்சோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட் ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்திருக்குது. ஆமாம், அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான். எப்படி வந்து அந்த ஸ்கோர், அந்த சிப்செட்டோட ஸ்கோர் வந்து 50,000 வந்து 60,000 70,000 போயிட்டு 1 lakh அடித்த உடனே 2 lakh 3 lakhன்னு அடிக்க ஆரம்பிச்சதோ, அந்த மாதிரி இவனுங்க வந்து 10 லட்சம் அடித்த உடனே அடுத்த 20 லட்சம் 30 லட்சம்னு போயிட்டு இருக்கானுங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ஃபோன் ப்ரைஸும் லட்சங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். சரி, ஃபோன் ப்ரைஸ் லட்சங்களில் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி தோணுதா? என்னையா ஜோக் பண்ணிக்கிட்டு ஃபோனுக்கு எதுக்கையா 1 லட்சம் அப்படி தோணுதா ப்ரோ? அது கேட்கணும்னு தோணுது ப்ரோ, நிறைய பேர்ட்ட கேட்கணும்னு தோணுது. வாங்க முடியுதுங்கிறதுக்கு இப்போ வண்டியே அதே மாதிரி தான் எனக்கு தோணுது, சைக்கிளும் அதே மாதிரி தான் தோணுது. டெக்னாலஜிக்கலாக ஏதோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னும் போது அக்செப்ட் பண்ணிக்க மனசு வருது. அதே சைக்கிள், அதே பெடல், அதே செயின், அதில் ஏதோ மாறும்போது ப்ரைஸ் மாறுது அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ண தோணுது. அதுக்கு தான் இவனுங்களும் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அலுமினியம்னு கொடுத்துட்டு இருந்தால் மதிக்க மாட்டாங்கன்னு அலுமினியம் மேலேயே லைட்டாக டைட்டானியம் லைட்டாக பூசின மாதிரி பூசிவிட்டு பத்தில் ஃப்ளாக்ஷிப்பு நாங்கள் மட்டும்தான் டைட்டானியம் கொடுப்போம், நீ வேற எங்கேயா டைட்டானியம் பார்த்துருக்கியா இல்லை வேற எங்கேயா விசாரிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வராங்கல்ல. இந்த மாதிரி வித்தியாசம் காட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இன்னைக்கு இல்லை அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே ஃபீலிங் தான் வச்சுருக்கேன். இந்த மொபைல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொஞ்சம் சுற்றி விடுற வேலையெல்லாம் நிறைய பார்க்குறாங்க இந்த பிராண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தேவை லாபம். ஃபைனலாக அவங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக வேணும். இப்போ வந்து காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு களவாளிகள் மாதிரி தான் செயல்படுறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. இதில் யாராவது ஒருத்தர் நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது யாரை ப்ரோ சொல்லுவீங்க? இங்கே நியாயம் தர்மத்துக்கு வந்து வேலையே கிடையாது. மணிரத்னம் படம் மாதிரி ஆகுது ப்ரோ எனக்கு. அதுக்கு எனக்கு வந்து நியாயமா இது இந்த செக்மெண்ட்ல இவனை பார்த்தா கொஞ்சம் டீசெண்டா தெரியறான் ப்ரோ, இவனை மட்டும் கொஞ்சம் சரி இவனை மட்டும் பாவம் ப்ரோ விட்டுலாம் அந்த மாதிரினா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஓரளவுக்கு இல்லை, அவனும் வந்து நிறைய லீலைகள் வேலைகள்லாம் பண்ணுவான். பட் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் கிடைக்குதுங்கும் போது போக்கோவை சொல்லலாம். ஓ, ஷாமி நிறைய சர்க்கே ஜாலியாக இருப்பான். ஷோமி கிடையாது, போக்கோ. இவங்க வேறு பிராண்டு, அவங்க வேறு பிராண்டு. அதுக்கு வேறு மதர் போர்டு யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு வேறு மதர் போர்டு யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சவனும் Redmi 13க்கும் போக்கோ M6 Plusக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள். Redmi 13க்கும் போக்கோ M6 Plusக்கும் நீங்கள் ஏங்க பட்ஜெட்டில் வரீங்க? இப்போ போக்கோ F6 இருக்கு, அதுக்கு காம்படிஷனாக வந்து ஷியோமி சிவி தானே இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எங்க போனாலும் அங்க கொண்டு வந்து வைக்கிறாருங்க. பாருங்க, அவங்க 40,000 கொடுக்குறாங்க, இவன் அதே ஸ்பெக்ஸை 25,000 கொடுக்குறாங்க. அந்த SoC ஆஸ்பெக்ட்ல மட்டும் கேமரா இல்லை. ஆனால் யூஸ் பண்ணேன் ப்ரோ, யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏன்னா 80 லிட் பற்றி பேசும்போது ப்ரைஸ் ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டராக உள்ளே வரும்போது 8s Gen 3 பேஸ்டே 2 ஃபோன் இருக்குது. ஒன்று லைக்கான் இருக்குது, இன்னொன்று லைக்கான்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா டே டு டே ஃபோட்டோஸ் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரியராக இருக்கட்டும் எதில் எடுத்தாலுமே டக்குனு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப மைனர் தான். அந்த லைக்கா இங்கே உள்ளே இருக்கிறனால எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ், போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் இதில் வருது வித்தியாசம். பட் மற்றபடி வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுத்தாலும் சரி இதில் எடுத்தாலும் சரி டக்குன்னு பார்த்தா டே டைமில் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. டிசைன் ஃபேக்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. எப்படின்னா இவங்க வந்து போக்கோ கம்பேர் பண்ணும்போது ஷாமி வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. கையில் எடுத்து யூஸ் பண்ண செம்ம ப்ரீமியம்ங்க, நான் மாதிரி கிளாஸ் ஃபினிஷு, நான் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, வெயிட் டிஸ்பிளே அப்படிலாம் சொல்கிற மாதிரி இருக்குது. போக்கோ போனால் கம்ப்ளீட் பிளாஸ்டிக்கு. ஆனால் எனக்கு வந்து போக்கோ தான் பிடிச்சிருந்தது ப்ரோ. அது வந்து யாருக்கு எது தேவையோ அதை பொறுத்து இருக்குது. இவருக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த யூஐ அவர் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்மூத்னஸ் இவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. இவர் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலகலை வித்தைகன், அது எப்படிங்க வார்த்தையை கரெக்டாக, பல்கலை வித்தகன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய விற்கணும் போல இருக்கு. சரி, நம்ம விற்போம் எல்லாத்தையும். அந்த வித்தகன் இல்லைங்க, பல வித்தைகளை கண்டறிந்தவன். இனிமே நம்ம வித்தையெல்லாம் கண்டுக்கிறதுக்கெல்லாம் இங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம விற்பனை பண்ணுவோம். விற்பனை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். சரி, மொத்தம் ப்ரோ இப்போ இந்த 80 லிட் பேஸ்ட் இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் எதெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்குன்னு வரல. இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரியல்மி தான் வரப்போகுது. ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 80 லிட்டில் இது வரைக்கும் ரியல்மி வந்துட்டான், ஃபஸ்ட்டு ஷாமி வந்தான், அடுத்து ரியல்மி, அடுத்து OnePlus, அடுத்து ஐக்கூ, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஷாமி ஐக்கூவும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக டக்குன்னு வருவாங்கன்னு தெரியும். இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து இப்போ ஷோமின்னு வச்சுக்கோங்களேன், வேல்ஸ் ஃபர்ஸ்ட்டு அதான் அதான் நீங்கள் வேல் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க. மொதல் நாள் போடுவாங்க. நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் 15ஆம் தேதின்னு சொன்னோன்னே நான் 14ஆம் தேதிங்க. ஏங்க இது வந்து ஃப்ளாக்ஷிப் சாரி அந்த ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டு கூட ஓகேங்க, 720Gக்கே அடிச்சுக்கிட்ட கூட்டங்க அது. அட யார் ஃபர்ஸ்ட்டுங்கிறது தான் இங்கே முக்கியமாக இப்போலாம். அப்படியா? ஆமாம் ஆமாம். இதுக்கு அந்த இப்பயும் அந்த சத்யராஜ் டெம்பிள் தான் ஞாபகம் வருது. அப்போ எதுதாங்க முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா, போய் வேலையை பாருங்க. ஃபோனு செஞ்ச மாயம்லாம் போய் மீடியா டெக்கா, ஸ்னாப் டிராகனா, ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தன் எக்ஸினாஸ், ஆமாம், அவன் ஒருத்தன், அவன் வேற தனியாக ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். எவன் முதல்ல வரான்னு அவனுக்குள்ள வேற ஒரு போட்டி ஒன்று நிலவ ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக கொண்டு வந்துருங்க. நான் 888 பற்றி பேசலாம்னு நினைக்கும் போது தான் எக்ஸினாஸுங்கிறவனுக்கு ஆல்ரெடி பாட கட்டி பால் ஊற்றிட்டாங்க நினச்சிட்டு இருந்தோம். குறுக்கால 2500 சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸ்கோர்லாம். பார்த்தேன். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தாங்க எனக்கு வந்து படுது. காம்படிஷன் இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருந்தது. ஆமாம், வெறும் இந்த 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆப்பிள் சிலிக்கானே பாருங்க ப்ரோ, சைலண்டான மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் எப்படி இருக்கும், ஆப்பிள் சிப் அளவுக்கு வேறு எதுவும் இல்லை அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா எல்லாரும் அசால்ட்டாக ஓட்டி கட்சி எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. சரி, இதுக்கு பர்பஸ் இருக்கான்னு பார்க்கும்போது இருக்குங்க, பர்பஸ் இருக்கு. அதுக்கு ஒரு பேட்டரி சைஸேவாவது அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. ஆப்பிள் தான் சொல்கிறேன். ஆப்பிளா இல்லை, அவன் ஆப்டிமைசேஷனில் வந்து கிங்காக இருக்கானா ப்ரோ. 4500 mAh கொடுத்தா கூட ஒரு நாள் பேட்டரி லைஃப் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்கெல்லாம் பார்த்தாங்க, சரி இங்கே மெமரி லீக்கேஜ்னு ஒரு பஞ்சாயத்து இப்போ காலகாலமாக ஓடுது, 24 GB ரேமு இனிமேல் தான் லீக் ஆன சொல்லுப்பா. அடுத்து பேட்டரி பேக்கப், கொஞ்சம் பேட்டரி பேக்கப் பற்றி பேசாத, 7050 mAh உனக்கு தரேன். யார் ரெட் மேஜிக்கு, ஓகேயா, 7050 mAh. அப்புறம் என்ன சார்ஜர் பற்றி அதெல்லாம் ஏன் வருத்தப்படுற, அதான் 4 வருஷம் முன்னாடி இருந்தே நாங்கள் தான் டெக்னாலஜி வேணான்ட்டோம்ல. 120 வாட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ப்ரோ. அடுத்து 300 400 500 1000 ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், 10,000 mAh பேட்டரியை கூடிய விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பவர் பேங்கை இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்கெட்டில் சுமந்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஆமாம், அது வெடிக்காத வரைக்கும். இல்லை 10,000 mAh அவங்க கொடுத்தாலும் அது ஒரு நாள் தான் நிற்கும். நீங்கள் அப்படி வரீங்க. அதான லாஜிக் இல்லை, அது லாஜிக். இது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போயிட்டு இருக்கும் போது வேற என்னதான் நடக்கும்? நீங்கள் ஓகே, இமானுவல் ப்ரோ சொல்கிறது என்னன்னா 3 லட்சம் 4 லட்சம் இல்லை 30 அப்படி சொல்கிறாரு. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் சொல்ல வந்தாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, என்ன ஹைலைட்னா நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ. ரீசெண்டாக கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது கிளாரிஃபிகேஷனில், ஏன் ப்ரோ அதான் சொல்கிறான்ல 8gen2 பாருங்கள் எவ்வளோ பவர் எஃபிஷியன்ட், எவ்வளோ பவர் ட்ராப் பண்ணுது பாருங்கள், அதே சமயம் எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் அதிகமாகிட்டே போகுது, பவர் ட்ரா கம்மியாகுதுங்கிறது வந்து அவங்க ரெஃபர் டு 1 டிரான்சிஸ்டர் மாதிரி டேட்டா கொடுப்பாங்க. ஓகேயா, இப்போது அப்போ என்ன ஆயிடுது, மல்டிபிள் டிரான்சிஸ்டரும் அதிகமாகுது, லோடும் அதிகமாகுது. நம்ம இப்போ ஏஐன்னு சொல்கிறோம், ஏஐன்னு சொன்னோன்னா இப்போ என்பியூலேருந்து எல்லாமே கதறிட்டு கிடக்கு. எல்லாத்துக்குமே டாஸ்க் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ரேமை போட்டு புளிஞ்சு இழுக்கிறாங்க. முன்னெல்லாம் 8 GB ரேம் இருந்தால் கூட அந்த 8 GB ரேம் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கும். எனக்கு என்னங்க வேலை வந்தது, SMS படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடும். இப்போ என்னடா ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் நேட்டிவாகவே வந்து இப்போ சர்க்கிள் டு சர்ச்சாக இருக்கட்டும், இல்லாட்டி இதுலேயே வந்து பிக்சல் ஸ்டுடியோன்னு இப்போ கூகுள் கொடுத்து வச்சிருக்கான். பிக்சல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அது இன்டர்நெட் இல்லாமல் உங்களுக்கு ஆன் டிவைஸ் ரன் ஆகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் டிவைஸ் இது வரைக்கும் மேஜிக் எரேசர் நம்ம ஒரு 2 வருஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர். இப்போ ஷாமி கேலரி ஆப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 வருஷம் முன்னாடியே நானும் நீங்களும் இப்படி நின்று ஒரு 2 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு பின்னாடி தாஜ்மஹால்லாம் வைக்கலாம். ஆமாம், அதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போய்டும் கேலரி ஆப்லேயே. இப்போ அதெல்லாமே இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணலாம். எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் நம்ம OnePlus-ஓட கலர்வைஸ் கேலரி ஆப்லேயே பார்த்தேன், எப்படி வந்து இமேஜ் பின்னாடி என்னெல்லாம் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்டிவாக எரேஸ் பண்ணும்போது வேற லெவலில் எரேஸ் பண்ணுது ப்ரோ. இனிமேல் அது வீடியோலையும் வருங்கிற அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ 8 ஆரம்பிச்சு அதான் 8 வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. அதாவது அது வந்து ஒரு இப்போ விடுற அந்த SOC எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து R&Dயே மக்களை வச்சு தான் பண்ணுறாங்க. முன்னாடியே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களை விட்டு செக் பண்ணுவாங்க, அதில் எப்படி ஹீட்டிங்லாம் இருக்குது, அது வந்து த்ராட்லிங் ஆகுதா, இது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு SOC வரும். அதுக்கு வந்து அடுத்து ஒரு என்ன 40 லட்சமா அந்த ஸ்கோர் வந்துடும். இப்போ 30 லட்சத்தை கிராஸ் பண்ண மாதிரி 40 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிடும். அது வந்து இந்த SOC அளவுக்கு த்ராட்லிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமாம், ஃபேக்ட் தான். அதுதான் ப்ரோ இப்போ சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த 888 9400 இருக்குல்ல, இந்த ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 8gen2 அதோட 100% பர்ஃபார்ம் பண்ணும்ல ப்ரோ. மொத்தமாக அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்றோம். அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, மொத்தத்தையும் போட்டு வேலை பார்க்குது. என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேலை பார்க்குது. ஏன்னா இப்போது சிம்பிளுங்க, ஒரு சின்ன ப்ராடக்ட்டு 888 பேஸ்டு ஒரு ஃபோன் வருதுன்னே வைங்க, அன்பாக்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளால் கருத்தே சொல்ல முடியுது. ஆமாம், அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு லட்சணமாக அப்டேட் கொடுக்குறாங்க. அப்படியே நான் ஒரு நாளைக்கு 4 தடவை சார்ஜ் போடுற மாதிரி ஆகுது. நான் இப்போ யூஸ் பண்ணும்போது 4 நாளைக்கு ஒரு சார்ஜ் போட்டிருப்பேன். என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து என்னால் வேலிடேட் பண்ணவே முடியல. அதாவது ரொம்ப இது கான்க்ரீட்டாக ஒரு இதுவாக சொல்ல முடியல. இந்த ஃபோன் இப்படி தாங்க அடுத்த 4 வருஷத்துக்கு இப்படியே தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியலையே. அப்படி அந்த 4 வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா,
பாக்ஸ்லேருந்து எடுத்தோன்னே என்ன அப்டேட்டில் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஆமாம், எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்னதாக ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வருதுனாலும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இல்லாட்டி ரெகுலர் அப்டேட்ஸ் வருது, ஆண்ட்ராய்ட் மேஜர் அப்டேட் வருதுனாலும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. திஸ் அப்ளைஸ் டு iOS as well. அங்கே மட்டும் என்ன இதில் இன்னொரு விஷயமா இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தவங்களால ப்ரோக்ராமிங்கில் 30 நாள் கழிச்சு நீ வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கூட மாற்ற முடியும். இப்போ அந்த SOCs பவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த SOCs பவர் வந்து அதே மாதிரி மெமரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் அவங்க அந்த கோடிங் எழுதும் போதே கோடிங் லெவலில் நீ 1 மாதத்துக்கு இப்படி பண்ணு, 1 மாதம் கழிச்சு இப்படி பண்ணு, அப்போ தான் அவங்க வேறு ஏதாவது பண்ணுவாங்க, அப்டேட்டுக்கு அவங்க வந்து பண்ண வருவாங்க. பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கூட அவங்களால வந்து பண்ண முடியும். ஆனால் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் கிழிக்கலாம், அதுக்கான இறங்கி வேலை பார்க்கணும், அவ்வளோதான். ஆமாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லா பே பண்ணுவாங்க. வேறு வழி கிடையாது. மாட்டிக்கினாங்கல்ல, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி போத்திக்கிட்டு இருக்கணும். கன்சியூமருக்கு பே பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்துன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஆப்பிளே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 80% கீழே போகும்போது என்ன ஆகுதுன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டாக அப்படியே அண்டர் கிளாக் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கு வந்து கேஸ் போட்டு நிறைய பேர் தான் வாங்கினாங்கல்ல ப்ரோ அந்த டைமில். இந்த மாதிரி இது எங்கிட்ட சொல்லவே இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எங்கேயுமே இல்லை, நீ வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ராக்டிக்கலாக டெக்கில் யோசிக்கும் போது எப்படி தோணுச்சுன்னா, பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியான்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் என்ன ட்ரை பண்ணுறான் பாருங்க, சிம்பிள். இப்போது நம்ம ஏற்றுற மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கோங்க, பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குங்கிறான். அவன் அப்படி பண்ணல ப்ரோ. அவன் என்ன பண்ணான், ஃபோனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டே வருவான், ஆனால் பேட்டரி லைஃப் ஐடென்டிக்கலாக இருக்கும். டே 1 பேட்டரி லைஃப் என்னவோ அதே பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சும் இருக்கும். எப்படா அப்படின்னு பார்த்தா உள்ள ப்ராசஸரு, அதாவது CPU GPU லெவல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே வருவான். என்னன்னா பவரே கன்சியூம் பண்ண விட மாட்டான். ஏன்னா இங்கே என்கிட்ட இருக்கிறதே கண்மிட, பொறுமையாக சாப்பிடு அப்படின்னுவான். ஆனால் உங்களுக்கு வருஷம் ஓட ஓட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடுதுல்ல. இப்போ நம்மளே கேட்குறோம், ஒரு காலத்தில் அப்டேட் பண்ணால் செத்துருது. ஒரு காலத்தில் 180p வீடியோ எடுக்க முடியலப்பா ஃப்ரண்ட் கேமராலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், இன்றைக்கி வந்து 4K வீடியோ எடுக்க முடியலப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு 8K வீடியோ எடுக்க முடியலப்பான்னு சொல்லுவோம். ஆமாம், இதுவும் நடக்க தான் போகுது வருங்காலத்தில். 8K வீடியோ வந்து எனக்கு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இருக்குது, டைம் இருக்குன்னு மட்டும் தெரியுது 8Kக்கு. ஆனால் 4K வீடியோக்கே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம மக்களில் நிறைய பேர் வந்து இப்போ 4K கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ப்ரோ போடுறதான் போடுறீங்க, 4K போடுங்க, ஏன்னா டிவியில் பார்க்க நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க கிளாரிட்டிக்காக. இப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னே எப்படி இருந்ததுன்னா ஒரு 3 years பேக் போகும்போது கூட 4K போட்டாலும் கூட நிறைய பேர் வீட்டில் ஃபுல் HD டிவிஸ் தான் இருந்தது. இப்போ ரொம்ப காமனாக 4K டிவி இருந்தது. ஃபைபர் கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து வில்லேஜில் கூட ஃபைபர் கனெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏர் ஃபைபர் நிறைய அட்வான்டேஜஸ். இனிமேல் சேட்டலைட்டில் வர இன்டர்நெட் வரப்போகுது. ஆமாம், ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் தலைவன் ஆட்டம் மஸ்க் தானே. அதுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு தலைவா இருக்காரு. இல்லை ஆக்சுவலாக கை கொடுப்பாரு வேற யாருக்கும். மஸ்க் ஆல்ரெடி அது ஒரு பிளான் இருந்தது ப்ரோ. ஏன்னா நான் இதில் பிஎஸ்என்எல் பற்றி பேசும்போது கூட சொல்லியிருப்பேன், பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் கசியும் இல்லை ப்ரோ, கடைக்கு மேலே எங்கே கசியும் இல்லை. அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 6G பிளான் இருக்குல்ல, 6G வந்து மோஸ்ட்டாக வந்து சேட்டலைட் ரிலேபிலிட்டி தான் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்லிங்க் தான் செம க்ரோத்து. அவன் மஸ்க் வந்து செம பிளானு. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி தான் அவனுடைய மிஷன்ஸ் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. பழைய எம்ப்ளாயீஸ்லாம் வச்சுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க மஸ்க்கு. என்னது பழைய எம்ப்ளாயீஸ்னா? இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு சாதாரணமாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கொண்டுட்டு வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த இது 6G சொன்னேன், 6G வரும். 6Gக்கு அவர் உறுதுணையாக இருப்பாருங்கிறீங்க. ஏற்கனவே டாட்டா கை கொடுத்தாரு பாவம் அந்த மனுஷன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு சிப் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து இங்கே இனிஷியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காருல்ல, பார்ப்போம் எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் பாருங்களேன், ஒரு 88 ஆரம்பித்தோம், அதில் ஆரம்பித்து எங்கெல்லாம் போயிருக்கோம் பாருங்கள். 6Gயில் வந்து நிற்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாம், கண்டிப்பாக நம்புங்க கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். நம்ம நம்பும் போது தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். கடைசியில் நம்ம 88 பற்றி ரொம்ப தோல் உரிக்கலையோ. 88 பற்றி தோல் உரிக்கலான்னு பார்த்தா உரிக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை. மொதல் ஒரு ஃபோன் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் உரிக்கிறோம் கைக்கு தானே. இல்லை இது வரைக்கும் மக்கள் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்போது ஜிடி மட்டும்தான், ரியல்மி GT 7 Pro மட்டும்தான் தெர்மலாக கொஞ்சம் பரவாயில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுது போல். பட் Xiaomi 15 சரி, OnePlus 13 சரி, iQOO 13 சரி, 3 பேருமே வந்து ஹீட் ஆகுறாங்க. 48 டிகிரி அந்த மாதிரிலாம் கூட ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த எக்ஸினாஸ் உள்ளே வந்து அந்த பவர் கன்சப்ஷனு அப்புறமேல இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அவன் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து தனி இடத்த ப்ரோ. எப்பயுமே எக்ஸினாஸ் எனக்கு ரொம்ப அதனால தான் ப்ரோ பிடிக்கும். உள்ளே வந்தான்னு வைங்க, உடனே நம்ம மைண்ட் செட் எப்படி மாறிடும்னா, இல்லைங்க 88 நல்ல சிப்புங்க, 88 நல்ல சிப்பு, 9400 நல்ல சிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளே மாற்றி விட்ருவோம். இவ்வளோ நாளாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா 88 ஆயிடுச்சு, அது சூடாக ஆரம்பிச்சிச்சு, அது வேஸ்ட்டு. 9400 பரவாயில்லன்னு சொன்னாங்க. 9400 கூட கன்சிடர் பண்ணலாம். எக்ஸினாஸ் வந்தோடனே ரெண்டுமே சூப்பர் சிப்பு தெரியுமா, எக்ஸினாஸ் பார்க்கலையே நீ
ஆனால் அதான் சொல்லுவாங்க தெரியுமா, வாழ்ந்து கெட்டவன் சார் அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸினாஸ் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மங்கூஸ், நீங்கள் அதோட கோர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அப்படியே டெரராக இருக்கும். அதுக்கு அப்படியே கன்கரண்ட்டாக அதே வருஷம் சாம்சங்கில் வந்து ஸ்னாப் ட்ராகன் யூனிட் இருக்கும். அது வந்து எப்பயுமே எக்ஸினாஸோட டவுன் கிரேடாக பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸினாஸ் தான் அவங்க வந்து அந்த பவர் கன்சப்ஷன்லாம் பெட்டராலாம் வச்சிடல. நோட் 10ல கூட நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறாங்க, நல்லா தான் அது வேலை செய்யுது, அதில் கோடும் விட மாட்டேங்குது. 9825 பெட்டராக இருக்குன்றீங்க. 9825 பெட்டராக இருக்கிறதோட ஓவரால் நல்லா இருக்குது. இப்போ S10 மாதிரியான ஃபோனுக்குள்ளலாம் போனால் 3.5mm ஜாக்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்துறானே. எல்லாமே இருக்கு அந்த ஃபோனில் வந்து பார்த்தா. அதே மாதிரி 9820 இருக்கு. ஆமாம், என்ன 4G ஃபோனாக இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் பில்டாக இருக்கட்டும், மெட்டல் ஃப்ரேமாக இருக்கட்டும், நல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், டிஸ்பிளே தாறுமாறான குவாட் HD பேனலாக இருக்கட்டும், கோடு விட மாட்டேங்குது, ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற ஃபோன் தான் பார்க்கும்போது பயங்கர பவர்ஃபுல் மாதிரி தெரியுது. ஊரில் இருக்கிற எல்லா பேக் பேனல் கைண்டு வருது. அது நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு ஜெரிரிக் சூடு பண்ணுவார். இவங்க அப்படிலாம் இல்லை, எல்லா யூஸருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்னு சொல்லி ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்காங்க. அதனால் எனக்கு சாம்சங் அந்த விதத்தில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ரிலேபிளாக உங்களுக்காகவே அந்த பேக் பேனலை கழட்டி காட்டுவாங்க. இங்கே தான் நத்திங் நிற்கிறான். நத்திங் வந்து என்னத்தை கழட்டி காமிச்சான்? அந்த ஒரே மாதிரி தெரியும். எங்கே கழட்டி காமிச்சான்? அவன் டிரான்ஸ்பரண்டாகவும் காட்டுவான். என்ன டிரான்ஸ்பரண்ட் இதில் என்ன ஒன்றும் இல்லை. உள்ள ஒரு பேப்பர் ஒட்டிவிட்டு இவனோட மீ எக்ஸ்ப்ளோர் எவ்வளோ பேருக்கு மீ 8 எக்ஸ்ப்ளோர் அடுத்தது பாருங்க. எக்ஸினாஸுக்கு போட்டியா, ஸ்னாப் ட்ராகனுக்கு போட்டியா, மீடியாடெக்கு போட்டியா, நத்திங் தனியாக ஒரு SoC லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு பேரே நத்திங், அது இருக்காது. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. சம்திங் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி, இமானுவேல், பார்க்கலாம்.